ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் நம்ம பார்க்கக்கூடிய காலாமிருத சக்திகள் அது என்ன அப்படி பார்த்துக்கலாம். வாத்தியார் இந்த மாதிரி இந்தந்த காலத்தில் இது இந்த மாதிரி செய்யணும், பூஜைகள் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய விஷயங்களை காலாமிருதம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கார். ஸோ அதில் இந்த ஆடி மாதம், குரோதி ஆண்டோட ஆடி மாதம் வரக்கூடிய பிரதோஷம், அதாவது மூல நட்சத்திரம் கூடிய வெள்ளிக்கிழமை கூடிய பிரதோஷம், அதாவது வளர்ப்பிறை பிரதோஷம். அந்த பிரதோஷத்தோட விஷயங்கள் விசேஷங்கள் குருவர்களால் நாம் பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆடி மாதம் வரக்கூடிய பிரதோஷம் ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு தேவ பிரதோஷம். ஏன் தேவ பிரதோஷம் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட ஓராண்டு காலம் இருக்குது இல்லையா, உத்தராயணம் தட்சிணாயணன்ட்டு. இது தேவர்களுக்கு ஒரு நாள் அவ்வளோதான் கணக்கு அவங்களுக்கு. அதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த உத்தராயணம் ஆரம்பமாகக்கூடிய அந்த மார்கழி முடிஞ்சு தை மாதம் ஆரம்பிக்கும் வேலை பார்த்துட்டிங்கன்னா தேவர்களோட உதய காலம். உதய காலம் மீன்ஸ் அவங்களுக்கு அப்போ தான் சூரிய உதயம், பகல் பொழுது ஆரம்பம். அதே போல் தட்சிணாயனம்ன்றது தேவர்களோட இரவு காலம். அதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் இருக்கு இல்லையா, அந்த ஆடி மாதத்தில் இந்த ஆடி மாதம் அவங்களுக்கு ஒரு சந்தியா காலம். கிட்டத்தட்ட எப்படி அந்த தை மாதமானது காலை வேலையாக அவங்களுக்கு இருந்ததோ அதுபோல் இந்த ஆடி மாதம் மாலை வேலையாக இருக்கும். கிட்டத்தட்ட அது எப்படி சொல்லலாம் பார்த்தாச்சுன்னா ஒரு பிரதோஷ காலம். இது தேவர்களோட, இந்த ஆடி மாதமே தேவர்களோட ஒரு பிரதோஷ காலம். ஸோ இதில் வரக்கூடிய பூமிக்கு மனிதர்களாகிய நமக்கு வரக்கூடிய அந்த பட்ச பிரதோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா, திரியோதசி திதி, அதுவும் இதோடு சேர்ந்து வரும் பொழுது இன்னும் ஒரு கூடுதலாக சிறப்பு அம்சங்கள் நிச்சயமாக உண்டு. அது என்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். பாருங்களேன், இங்கே நம்ம பிரதோஷம் அப்படின்ட்டு எடுத்துட்டா அங்கே சிவபெருமானும் நந்தியம்பெருமானும் தான் முக்கியம். இங்கே தேவர்களுக்கு என்ன வேலை அப்படி யோசிக்கலாம். எப்பொழுதுமே இந்த தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் இவங்களோட பூஜையோடு நாம் சேர்ந்து மிங்கலாய் பண்ணக்கூடிய பூஜைகள் அதோட பலன்கள் நிச்சயமாக அலாதியாக இருக்கும். அதில் குறிப்பாக அந்த தேவர்களோட நாம் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த பிரதோஷம் எப்படி பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாகவே இந்த தேவக்கடன், ரிஷிகடன், பித்திருக்கடன்ட்டு 3 கடன்களை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறார் இல்லையா. இந்த 3 கடன்களால் தான் மனிதர்களோட வாழ்க்கை துன்பமயமாக மாறிடுது. அதில் பித்திருக்கடங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதோட விஷயம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய வேதனைகள், நோய் நொடிகள், அப்புறம் வாழ்க்கையே கிட்டத்தட்ட வெறுத்து போகிற மாதிரி ஒரு நிலையெல்லாம் இந்த பித்திருக்கடன்களால் ஏற்படக்கூடியது. அப்புறம் இந்த ரிஷி கடன் பார்த்துட்டிங்கன்னா இந்த அவமானம் அடையிறது, மானங்கெட்டு போகிறதுன்ட்டு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இந்த ரிஷி கடன்களால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அது இந்த தேவ கடன், இதுதான் நமக்கு இங்கே இப்போ பார்க்கக்கூடிய விஷயம். பார்த்துட்டிங்கன்னா இந்த தேவர்களோட ஆசி, தேவர்கள் யார் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நல்ல சுகபோகமான வாழ்வு வாழக்கூடியவங்க, அந்த வாழ்வை வரமாக தரக்கூடியவங்களும் அவங்க. ஸோ அந்த தேவ கடன் இருந்ததுன்னா வாழ்க்கையில் சுகபோகங்கள்ன்ட்டு எண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் நமக்கு ரொம்ப குறைவுபட்டு போயிடும். அதனால தான் இந்த 3 கடன்களில் ரிஷி கடன், பித்திருக்கடன், தேவகடன் 3ஐயும் முறைப்படி கம்மி பண்ணிக்கணும், அதை தீர்த்திடணும் அப்படின்னு வருவாதியார். அதில் இந்த தேவர்களோட இணைஞ்சி செய்யக்கூடிய ஒரு பூஜைகளில் ஒன்று தான் இந்த தேவர்களோட காலமாக விளங்கக்கூடிய ஆடி மாதம் அவங்களோட பிரதோஷ காலம். அதில் வரக்கூடிய இந்த பிரதோஷம் இன்னும் நமக்கு கூடுதலான சிறப்பு அம்சத்தை நிச்சயமாக பெற்று தரும். அதில் வாத்தியார் இங்கே ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு, நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வாட்டி வரக்கூடிய பிரதோஷமே பாருங்களேன், ஏற்கனவே தேவர்கள் பிரீத்தி ஆச்சுன்னா, அவங்கள பிரீத்தி பண்ணியாச்சுன்னா நல்ல சுகபோகங்கள், செல்வ வளங்கள் எல்லாம் ஓகே. பட்டு இந்த பிரதோஷமே நீங்கள் பாருங்களேன், இந்த வளர்பிறை ஆடி மாத வளர்பிறை பிரதோஷம் வெள்ளிக்கிழமை அமைஞ்சு போச்சு. வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் இல்லையா. சுக்கிர பகவான் எதுக்கு அதிபதி, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நல்ல ஒரு செல்வ வளத்துக்கு
ஆன ஒரு கிரகம், தெய்வமூர்த்தி அவர். ஸோ அந்த சுக்கிர பகவான் சுக்கிர வாரத்திலேயே இந்த பிரதோஷம் அமைவது நமக்கு கூடுதலான ஒரு சிறப்பு அம்சத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். அதில் பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு ஒரு சிறப்பு அம்சம் ஒன்று உண்டு. அதுக்கு பேர் தான் வாத்தியார் என்ன குறிப்பிட்றாருன்னா, நாளைய நட்சத்திரம் வயசு பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு பிரதோஷமும் கிழமை அண்டு நட்சத்திரம் இதன்படி அதோட பலன்கள் வந்து நிச்சயமாக மாறுபடும், வேறுபடும், நிறைய அதிகப்படும். அதில் நாளைக்கு சுக்கிர மூலம் அப்படின்ட்டு சொல்கிறாரு வாத்தியார். இது என்ன சுக்கிர மூலம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் வரக்கூடிய ஒரு மூலம் திருநக்ஷத்திரத்துக்கு வந்து சுக்கிர மூலம் அப்படின்ட்டு ஒரு திருப்பெயரை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாருங்க. இந்த சுக்கிர மூலம் அப்படின்ற ஒரு விஷயம் எதை குறிக்குது அப்படின்ட்டு வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறார் பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாகவே செல்வ வளங்கள் வருவதற்கு இது ஒரு அடிப்படை ஆதாரமான காலம் இந்த சுக்கிர மூலம் அப்படின்றார். அதாவது தங்களுக்கு வந்து இந்த செல்வ வளங்கள் நல்ல முறையில், செல்வ வளங்கள் மீன்ஸ் அநீதியாக அதர்மமாக உழைக்காமல் பெறக்கூடியது அல்ல, நியாயமாக தார்மீகமாக நம்ம உழைச்சி பெறக்கூடிய செல்வம் வந்து விருத்தி ஆகக்கூடிய ஒரு விசேஷமான காலம்தான் இந்த சுக்கிர மூலம். ஸோ நாளைக்கு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த சுக்கிர மூலம் வந்து இருக்குது. இந்த சுக்கிர மூலம் கூடிய இந்த வேலையில் வாத்தியார் என்ன குறிப்பிட்றாரு அப்படி பார்த்துட்டிங்கன்னா, சுக்கிர மூலம் கூடிய பிரதோஷம் அந்த வேலையில் வந்து இந்த சுக்கிர பகவான் எங்கெல்லாம் வழிபாடு பண்ணியிருக்காரு அப்படின்றார். சுக்கிர பிரதோஷம், சுக்கிர மூலம், சுக்கிராமிர்தம் அப்படின்ட்டு பல காலாம்சங்கள் நாளைக்கு கூடி இருக்குது. ஏன்னா நாளைக்கு அமிர்த யோகமும் இருக்குது பாருங்களேன். அப்போ இந்த சுக்கராச்சாரியன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் வழிபட்ட இந்த வெள்ளீச்சரம், அப்புறம் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா இந்த மகாலட்சுமி விசேஷமாக பூஜை பண்ண இடங்கள், இந்த மாதிரி கோயில்கள்லாம் நாளைக்கு நாம் முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு இந்த பிரதோஷத்தை அட்டன் பண்ணுறது ரொம்ப உத்தமமாக இருக்கும். அதனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். தேவ பிரீத்தி ப்ளஸ் வந்து நமக்கு தார்மீகமான முறையில் நல்ல செல்வ வளங்கள் ஏற்படுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு தரக்கூடிய ஒரு விசேஷமான பிரதோஷம். கூடுதலாக மூல நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அனுமார் எங்கே வந்து சிவாலயங்களில் பெரும்பாலும் அனுமார் வந்து தூண்களில் இருப்பார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தூண்களில் நிறைய அனுமார் இருக்கக்கூடிய கோயில்களில் நாளைக்கு பிரதோஷம் அட்டன் பண்ணுறதும் ரொம்ப நம்பி காத்துண்டு இருக்கக்கூடிய நல்ல காரியங்கள்லாம் நடப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஏற்படும் அப்படின்றார். குறிப்பாக அதில் கூட ஒரு சில தலங்கள்லாம் வாத்தியார் குறிப்பிட்டிருக்காரு. இந்த மப்பேடு, ராமகிரி, ஆச்சால்புரம் இதெல்லாம் ரொம்ப விசேஷமான அனுமாரோட பூஜைக்குரிய தலங்கள். இதெல்லாம் அந்த தலங்கள்லையும் நாளைக்கு வாய்ப்பு இருந்தால் பிரதோஷத்தை அட்டன் பண்ணுறது இப்படி ஒரு பெரிய அனுகிரகத்தை ஏற்படுத்தி தரும். ப்ளஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த வயிற்றுக்கு கீழே சில வகையான நோய்கள்லாம் உண்டு இல்லையா, அந்த நோய்கள்லாம் நீங்குவதற்கும் இந்த பிரதோஷத்தோட வழிபாடு நிச்சயமாக ஒரு பேருதவி புரியும் அப்படின்ற ஒரு சில விஷயத்தையும் குறிப்பிட்றாரு. குறிப்பாக பிரதோஷ தானத்தோட சேர்த்துண்டு பால் பாயாசம் நெய்வேத்தியம் பண்ணுறது அண்டு தானம் பண்ணுறது இந்த சுக்கிர வளத்தை வந்து பொதுவாகவே நல்ல முறையில் மேம்படுத்தி தரும். ஆக மொத்தத்தில் நாளைய பிரதோஷம் பார்த்துட்டிங்கன்னா சுக்கிர மூலம், சுக்கிராமிர்தம், இப்படி சுக்கிர பிரதோஷம், இப்படி பல வகைகளில் விசேஷமான ஒரு பிரதோஷம் இது. இந்த பிரதோஷத்தை நம்ம முறையாக தேவர்களோட பிரதோஷ காலமாக விளங்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை நாம் முறையாக அனுஷ்டிச்சிட்டோம்னா குருவர்களால் நமக்கு மோஸ்ட்லி இன்னைக்கு எதை தேடி ஓடிட்டு இருக்கோம், வாழ்க்கையை பொருளையும் பணத்தையும் தேடி தான் ஓடிட்டு இருக்கோம். அது வந்து ரொம்ப எளிமையாகவும் தார்மீகமாக நமக்கு எது நல்லதோ எது கிடைக்கணுமோ அது சீக்கிரமாக நல்லபடியாக கிடைக்கிறது குருவர்கள் நிச்சயமாக துணை நிற்கும். அதில் என்னென்னா எப்பொழுதுமே நம்ம அடியார்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், புதுசாக கேட்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் தெரிஞ்சிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் எவ்வளோ சேர்ந்தாலும் அதை அப்படியே சேர்த்து வச்சுக்கணும். அதை அப்படியே நம்ம மட்டும் அனுபவித்து செலவு பண்ணினேன். ஏன்னா நான் உழைச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்ணுறேன் அப்படின்ட்டு இல்லாமல், அப்படி இருந்தால் அந்த பணத்தில் ஒரு பெரிய கர்மாவும் ஒன்று கூடியே இருக்கும். நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு நியாயமாக உழைச்சி சம்பாரிச்சா கூட 10ல் ஒரு சிறு பங்காவது ஒரு சிறு கர்மா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கர்மாவை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன பார்த்தாச்சுன்னா, நம்ம எவ்வளோ 10 ரூபா சம்பாதிச்சாலும் சரி, 10,000 சம்பாதிச்சாலும் சரி, 10 லட்சம் சம்பாதிச்சாலும் சரி, அதுக்குரிய ஒரு சிறிய தொகையை நல்ல முறையில் தான தர்மத்திலையும் இறை கைங்கரியத்திலையும் பயன்படுத்திண்டா எந்த விதமான கர்மாவும் சேராது, மனம் மட்டும் சேரும் குருவர்களால். ஓம்